அடேங்கப்பா! இதில செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. கறி குழம்பே தோற்று போகும். இப்ப அதுக்கு 1 கப் அளவுக்கு ஊற வச்ச வேர்க்கடலை எடுத்துக்கங்க. இவங்களோட சேர்த்து செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மிக்ஸர் ஜார்ல 3 தக்காளி, உரிச்ச பூண்டு ஒரு 4, இஞ்சி துண்டு கொஞ்சம், 10 முந்திரி, இதோட ஊற வச்ச வேர்க்கடலையும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காம மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இவங்களை தாளிக்கிறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கூடவே 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சாலை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் இவங்களோட அரைச்ச தக்காளி மசாலா விதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துட்டு ஊற வச்ச வேர்க்கடலையும் வடிகட்டி சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டு இவங்களோட மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கிண்டிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் திறந்தீங்கன்னா நல்லா மணக்க சுவையான கிரேவி ரெடி ஆகிடுதுங்க. இது